Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 959 part 1. ஓபன் பண்ணா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. அதாவது இந்த கிரேட் பைரட் எரா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் ரோஜரோட கப்பல் சும்மா ஜம்முன்னு போயிட்டு இருக்குது. எல்லாம் கப்பல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினா ரோஜர் ஃபுல்லா சரக்கு பாட்டி தான். அங்கதான் ஓடனும் இருக்காரு. அவருக்குன்னா இவரு கூட வந்ததுல செம ஹாப்பி. அதை ஏன்டா இப்போ சொல்லிட்டு இருக்க முட்டாப்பாயில. ஆக்சுவலா நாங்க தாண்டா உனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ட்டு எல்லாருமே ஓடனுக்கு நன்றி சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு தெரியுதா? எப்படி இருக்கான்னு பாத்தீங்களா? இங்க ரோஜர் கொஞ்சம் அதிகமா குடிச்சதுனால அந்த ஷிப்போட டாக்டர் வண்ட திட்டுவாரா, ஒய்யால நீயே குடியார டாக்டர், நீ எனக்கு அட்வைஸ் பண்ண வண்டியா, பல்லுகள் எல்லாம் தட்டி விடுவேன்னு ரெண்டு பேருமே முட்டிக்குவாங்க. டாக்டர் பாத்தீங்கன்னா ரோஜரையே எதிர்த்து நிப்பாரு. ஏன்னா அவருக்கு அவரோட ஹெல்த் நினைச்சு கவலை, அதனால அட்வைஸ் பண்றாரு. அதோட விட்டா பரவாயில்ல, வாயிலேயே ஒரு குத்து அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க எல்லாரும் க்ளோஸா இருக்காங்கன்னு பாருங்க. நம்ம லூஃபி எடுத்துங்க, எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளு. லூஃபி, நமி, உசோப்பு, சஞ்சி எல்லாரும் வந்து அடிப்பாங்க. வாங்கின அடியில மண்டை மூஞ்சி எல்லாம் வீங்கி போய் தான் கிடப்பான். ரியாக்ஷனே கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி மொத்தத்துல ரோஜர் பைரட்ஸும் ஒரு ஃபேமிலி மாதிரி இப்படி எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருக்கும். அப்போ ஓட நான் திரும்பி லேண்ட் ஆஃப் ஆனோக்கு போகணும், நான் முடிக்க வேண்டிய சில பல காரியங்கள் அங்க இருக்குது பாரு. இது யாருன்னு தெரியுதா? நம்ம ரெய்லி. எல்லாம் முடியல தான் எனக்கு நல்லா இருக்காரோன்னு தோணுது. இங்க என்ன சொல்றீங்க? அவரு ஓடனுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு கேட்பாரு. இடையில பக்கி பூந்து என்ன ஹெல்ப் வேணாலும் என்னைய கேளுங்க, நான் பண்றேன்ப்பா. தேங்க்ஸ் இடையில பூந்து மொக்க பண்ணுவான். நீ அவரு வழியில போகாம இருந்தாலே போதும்பா, அதுவே பெரிய ஹெல்ப்னு. எப்படியே மாத்தி மாத்தி நாங்க ஹெல்ப் பண்றோம் பாங்க. ஓடனோட ஹைட்டை பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்காருன்னு. ஆக்சுவலா இப்ப அவர் பண்ண வேண்டிய வேலையை அவரு தான் பண்ணி ஆகணும். மெயினா கொசுகி கிளான சேர்ந்தவங்க மனுஷன் பாத்தீங்கன்னா ஆசைப்பட்டு தான் லேண்ட் ஆஃப் ஆனோ விட்டு வெளியில வந்தாரு. வந்ததுல ஏகப்பட்ட விஷயத்தை கத்துக்கிட்டாரு. ரோஜர் கூட இருந்தா தனியா சொல்லவா வேணும். இவருக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா, எப்பவுமே லேண்ட் ஆஃப் ஆனோக்குள்ள யாரையும் விடவும் மாட்டாங்க, அவங்களும் வெளியில போக மாட்டாங்க. அது ஏன் என்னன்னு தெரியல. முன்னாடி அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்ல, ஏனா தானோன்னு இருப்பாரு. ஆனா இப்போ அவர் மறுபடியும் அந்த கண்ட்ரிக்கு போய் அவரோட ரீடைனர் சப்போர்ட்டால ஷோகன் ஆகி அவரோட கோலை அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அது மட்டும் இல்லாம லேண்ட் ஆஃப் ஆனோவை ஓபன் பண்ணி விட போறாராமா. யாரு வேணாலும் வரலாம், யாரு வேணாலும் போலாம். அந்த ஃபியூச்சரை பார்க்க இன்னையில இருந்து 20 வருஷம் வேற ஆகும்னு சொல்லுவாரு. இப்படிதான் ஜாலியா எல்லாம் ஒன்னா ரோஜரோட கப்பல்ல இருந்தாரு. அப்படியே 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப காட்டுறாங்க லேண்ட் ஆஃப் ஆனோல அந்த ஹக்குமை இருக்குல்ல, அங்க இருக்க ஹபு போர்ட். ஒரோச்சி அவன் ஆளுகள்லாம் ஒனிகஷிமாக்கு போறதுக்காக கப்பல்லாம் ரெடியா இருக்குது. டாப் ஆங்கிள் இருந்து அப்படியே ஊரை பாப்பான். வேற லெவல் மாசு. கூட இருக்கவனுங்க எல்லாம் சொல்ல போனா இன்னைக்குதான் விருந்துக்கு கரெக்டான நாள். கிளைமேட்டும் நல்லா இருக்குது, அதனால நல்லபடியா போயிட்டு வாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் ஒரோச்சி போயிட்டானா இப்ப இந்த நாட்டை பாதுகாக்கணுமே. ஆமா, இல்ல மட்டும் இவன் பைனாகுலர் வச்சு சுத்தி சுத்தி பாத்துருவான் பாருங்க. சரி, இப்ப யாராச்சும் ஒருத்தர் இங்க கேபிட்டல்ல இருந்து இந்த இடத்த பத்திரமா பாத்துக்கணும்ல, அந்த வேலையை கியோஷிரோவை பண்ண சொல்லுவாங்க. அப்படின்னா அவன் விருந்துக்கு வர முடியாது. லேண்ட் ஆஃப் ஆனோலியே கொஞ்சம் பெரிய போர்ட்டா இருக்குது இந்த ஹபு போர்ட் தான். அதுவும் இது ஹக்குமையில இருக்குது. சோ இப்படி எல்லாமே பக்காவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரோச்சி கப்பல்ல ஒரு வழியா கிளம்பிட்டான். போறதே விருந்துக்கு, ஆனாலும் போற வழியிலயும் குடிச்சுக்கிட்டே போவான் இந்த எடுபட்ட பைய. சரி, அப்படியே பொறுமையா டிராவல் பண்ணி ஒனிகஷிமா பக்கத்துல வந்துட்டான். ஆக்சுவலா 30,000 கெஸ்ட் வர போறாங்களாமா. அதனால தாறுமாறு தக்காளி சோறா இருக்கும்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு ஒரு வழியா போய் சேர்ந்துட்டானுங்க. பாத்தீங்கன்னா நைட்டே ஆயிருச்சு. எது ஃபயர் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு நைட் டைம். லேண்ட் ஆஃப் ஆனோவை ரூல் பண்ணிட்டு இருக்க ரெண்டு லீடர்ஸுமே ஒனிகஷிமால மீட் பண்ண போறாங்க. அதனாலேயே இது ஒரு பெரிய விருந்து. கூடவே அவங்க ஆர்மி மெம்பர்ஸும் ஒன்னா சேருவாங்க. கைடோவும் நல்லா ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கான்னு வைங்க. அப்படியே கட் பண்ணி ஃப்ளவர் கேபிட்டலை காட்டுறாங்க. கொலா மாசா இருக்குது. எல்லா இடமும் லைட்டை செட் பண்ணி ஊரே ஜகஜோதியா மின்னுதுன்னு வைங்க. எங்க பார்த்தாலும் ஹாப்பினஸ் தான். ஒரே இசை கச்சேரி, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அவ்வளோ பஞ்சாயத்துலயும் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு தெரியல. அங்க வருங்க கூட்டத்தை. ஆமா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கூட்டத்துல எல்லாம் சிக்கி சினாபினமா இருக்கீங்களா? அப்படி ஆயிருக்கீங்கன்னா எங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை விட மோசம் வேற எதுவும் இல்ல. அப்படி மொத்தத்துல ஃபெஸ்டிவல் தாறுமாறா போயிட்டு இருக்குது. இப்போ அந்த லேண்ட் ஆஃப் ஆனோல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பஞ்சாயத்து, ஒரு இடத்துல இருக்க கிளைமேட் வந்து இன்னொரு இடத்துலயும் அதே மாதிரி இருக்காது. இப்போ ஃப்ளவர் கேபிட்டல்ல பாத்தீங்கன்னா ஸ்கையே கிளியரா இருக்குது. அதே டைம் டொக்காகே போட்ட காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அடமலை சும்மா பிச்சு உதறிட்டு இருக்குது. அடல் அலையும் வேற தாறுமாறா கொந்தளிக்குது. கப்பல் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா நிக்க வைக்கிறதே பெரிய அதிசயம் தான். இப்ப அது பஞ்சாயத்து இல்ல. இங்க ஆக்சுவலா இந்நேரத்துக்கு கப்பல் இருந்திருக்கணும். ஆனா கப்பல் எதையுமே காணும். அந்த 4000 சோல்ஜர்ஸ் இங்க போனாங்க, ஒரு கப்பலையும் காணும், ஒருத்தரையுமே காணுமே. உடோன்ல இருந்த லேபர் கேம்ப்லயும் ஒருத்தன் கூட இல்ல. அண்ட் இந்த இடத்த பார்த்தா ஆல்ரெடி வந்து சூறையாடின மாதிரி இருக்குது. கேட் வைப்பரையும் காணும். நெயில யூஸ் பண்ணி கான்டாக்ட் பண்ணலாம்னு பார்த்தா அதுவும் பண்ண முடியல. ஏன்னா ரெஸ்பான்ஸே இல்ல. இங்க வரணும்னு சொல்லி தான் எல்லாத்துக்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஏன் வரல, எதனால வரல? இவங்களுக்கு கிடைச்சது இந்த நாள் மட்டும்தான். இதை விட்டா அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னாச்சு, எல்லாத்துக்கும் ஏதாச்சும் பிரச்சனையானு சொல்லி கின்னு பயங்கரமா கதறிட்டு இருப்பான். ஏன்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் பழி வாங்கணும்னு வெறியில வந்திருக்காங்க. இதுக்கப்புறமாச்சு விடிவு காலம் பிறக்கும்னு பார்த்தா ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து வந்துருது. ஃபயர் ஃபெஸ்டிவல் ஊருக்குள்ள நிம்மதியா எந்த ஒரு பஞ்சாயத்து இல்லாம தான் போயிட்டு இருக்குது. நம்ம ஆளுகளுக்கு தான் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இவங்க ஆளுகள்
தான் வரல. சரி லூஃபி எங்க போனா, யோகோரோ எங்க போனாரு, டார்க் ஸ்டோமோட ஆளுங்கெல்லாம் எங்க அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தரையா சொல்லி அழுதுகிட்டே கூப்பிட்டு பாப்பா. அதை பார்க்கும்போது சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ஆள ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க 20 வருஷம் கழிச்சு வந்ததே இந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். இல்லைன்னா அன்னைக்கே அங்கேயே செத்துருக்க வேண்டியது. இவங்க சாவுக்கு ஒரு ரீசன் வேண்டாமா? இப்ப விட்டா இவங்களே கிளம்பி போயிருவாங்க. ஆனா அங்க 30,000 சோல்ஜர்ஸ் இருக்கானுங்க, வளைச்சு அடிப்பானுங்க. எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும் கெஞ்சி கேக்குறேன்னு கீழே விழுந்து கதறுன்னு கதறுவான். அந்த டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னேல சிக்னல் கிடைக்கலன்னா எப்படா இவன் பேசுறது கேட்கும். அஷுரா டோஜி கூப்பிட்டு, டேய் கொஞ்சம் வானத்தையும் கடலையும் பாரு, நம்மள ஹெவனே கைவிட்டுருச்சு, யாரும் நமக்காண்டி ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்க அப்படின்னு வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சிக்கிட்டு இருப்பான். காஞ்சிரோவும் சுத்தி முத்தி பார்த்துட்டு ஏதோ நடந்திருக்குது, சம்திங் ராங் அப்படி அப்படின்னு சீரியஸா சொல்லுவான். இன்னும் ஒருவேளை அவங்க எல்லாம் செத்துருப்பாங்களோன்னு பயங்கரமா ஷாக் ஆவான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்தாங்களா இல்ல மாட்டிட்டாங்களா, ஒரோச்சிக்கு ஆப்பு வைக்கிறங்கிற பேர்ல அந்த ஒரோச்சி இவங்களுக்கு ஆப்போசிட்டானா என்ன ஏதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.